a question. 12th one. Question number 12. Show that the relation R is defined in a set A. Relation R defined in a set A of all triangles. அப்ப ஏங்கிற செட்ல வந்து எல்லா triangles இருக்கிறதா அர்த்தம். ஏங்கிற செட்டுக்குள்ள எல்லா triangles இருக்கு. As R is equal to T1, T2 such that T1 is similar to T2. இப்போ ஆறுங்கிற செட்டுக்குள்ள என்னென்ன ஆர்டு பேர்ட்ஸ் வருதுன்னா, ஸோ எந்த டூ ட்ரையாங்கிள்ஸ் சிமிலராக இருக்கோ அந்த சிமிலராக இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள்ஸ் மட்டும் ஆர் அப்படிங்கிற செட்டுக்குள்ள வரும், ஆர்டு பேராக வரும். ஸோ இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். அப்போ நம்ம இந்த ஆரை ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ப்ரூவ் பண்ணணும். கன்சிடர் த்ரீ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ் T1. ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளுடைய சைட்ஸ் 3, 4, 5. ஸோ நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் T2 with sides 5, 12, 13. So third triangle T3 with sides 6, 8, 10. So ஒரு மூணு triangles நமக்கு கொடுத்திருக்காங்க measurements ஓட. Which triangles among T1, T2, T3 are related? So மூணு triangle எது related ஆகும்? Relatedனா so relatedனா நம்ம ஆறுங்கிற ரிலேஷனுக்குள்ள வரணும்னா டூ triangles சிமிலரா இருக்கணும். ஸோ அப்போ T1, T2, T3ல எந்த ரெண்டு சிமிலர் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் நம்பர் 12 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ப்ரூவ் பண்ணணும். கொஸ்டின்ல கொடுத்ததை ஃபர்ஸ்ட் எழுதணும். given that ஏங்கிறது set of all triangles. ஸோ ஏ அப்படிங்கிறது set of all triangles. ஆர் அப்படிங்கிற செட்டுக்குள்ள ஆர்டர் பேர்ஸ் T1, T1, T2 such that T1 is similar to T2. ஸோ எந்த டூ ட்ரையாங்கிள்ஸ் சிமிலரா இருக்கோ சிமிலரா இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள்ஸ் மட்டும் ஆறுங்கிற செட்டுக்குள்ள வரும். நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆர் இஸ் an equivalence relation. To prove R is an equivalence relation. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ரிஃப்ளெக்சிவ் சொல்லுவோம். ஸோ ரிஃப்ளெக்சிவ் உங்களுக்கு தெரியும், ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏ. ஜென்ரலா ஏ ரிலேட்டட் டு ஏன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நீங்க T1 அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் ஏங்கிற செட்ல இருந்து எடுத்துக்கலாம். லெட் T1 பிலாங்ஸ் டு ஏ. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம சொல்லிடலாம் T1 இஸ் சிமிலர் டு T1. ஸோ T1க்கு சிமிலரா இருக்கும். ஸோ தட் இம்ப்ளைஸ் we can say that T1 belongs to the set R. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுது பாருங்க, R is reflexive. ஸோ செகண்ட் டிவிஷன் சிமெட்ரிக் ப்ரூவ் பண்ணுவோம். சிமெட்ரிக்னா A ரிலேட்டட் டு B எடுத்துட்டு B ரிலேட்டட் டு A ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ A ரிலேட்டட் டு B, that implies B ரிலேட்டட் டு A சொல்லணும். ஸோ இப்போ இதில் டூ எலிமெண்ட்ஸ் நமக்கு தேவைப்படுது. செலக்ட் T1, T2 இந்த ஆர்டர் பேர் பிலாங்ஸ் டு R நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்படி எடுத்திருந்தா T1, T2 என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம்னா, தென் T1 சிமிலர் டு T2 இருந்திருக்கும். ஸோ T1 சிமிலர் டு T2 இருந்தா that implies T2 is similar to T1.
similar symbol இது. So இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்? Therefore T2, T1 belongs to R. Therefore R is symmetric. Therefore R is symmetric. So third division, transitive. So transitive na A related to B இருந்து B related to C இருந்தா A related to C நம்ம சொல்லணும். ஸோ இதுதான் இதோடைய transitive உடைய ரூல். ஸோ இந்த இம்ப்ளைஸ் லெஃப்ட்ல உள்ள டூமே நமக்கு ட்ரூ. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் லெட் T1 T2 இது ஒரு எலிமெண்ட் ஆர்க்குள்ள உள்ளது. T2, T3. So take in the set R. Rல இருந்து எடுக்கிறோம். இதுக்கு மீனிங் என்னன்னா T1 is similar to T2. Also T2 is similar to T3. So இதுல இருந்து என்ன சொல்லலாம்னா T1 is similar to T3 நம்ம சொல்லலாம். That implies T1 is similar to T3. Therefore T1, T3 belongs to R. Therefore R is transitive. So R வந்து ரிஃப்ளெக்சிவா இருந்திருக்கு, R symmetric, R transitive. So இந்த த்ரீ கண்டிஷனுமே ட்ரூவா இருக்கிறதுனால R is an equivalence relation. R equivalence relation ப்ரூவ் பண்ணிட்டோம். கொஸ்டின்ல செகண்ட் பார்ட் பார்த்துட்டீங்கன்னா 3 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது T1, T2, T3 3 ட்ரையாங்கிள்ஸ்க்குமே மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ விச் ட்ரையாங்கிள்ஸ் அமாங் தெம் ஆர் ரிலேட்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? இப்போ நம்ம நமக்கு 2 ட்ரையாங்கிள்ஸ் சிமிலரா இருக்கணும். அதாவது 3 ரைட் ட்ரையாங்கிள்ஸ் given. So first one is T1, T2, T3. So first triangles measurements பாத்தீங்கன்னா 3, 4, 5. Hypotenuse length தான் நமக்கு பிக்கரா இருக்கும். So அடுத்தது 5, 12, 13. 5, 12, 13. So next one 6, 8, 10. So இப்படி 3 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த 2 ட்ரையாங்கிள்ஸ் நமக்கு சிமிலராக இருக்கோ தட் ட்ரையாங்கிள் தட் ஆர்டர்டு பெர் இன் ஆர் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ நான் இதை வந்து இந்த ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் செகண்ட் ட்ரையாங்கிள் கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? இந்த பேஸை வந்து 3/5. ஏன்னா சிமிலர்னா ரேஷியோ சைட்ஸோட ரேஷியோ சேமாக இருக்கும். இது 3/5, இது 4/12, 5/13. ஸோ 3 சைட்ஸோட ரேஷியோமே நமக்கு சேமா இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் லாஸ்ட் கூட கம்பேர் பண்ணி பாருங்க. 3/6, 1/2, 4/8, 1/2, 5/10, 1/2. ஸோ இப்போ நமக்கு T1 ட்ரையாங்கிள் T3 கூட சிமிலரா இருக்கு. ஸோ T2, T3 கம்பேர் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா ஸோ அங்கேயுமே ஈச் சைட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 5/6, 12/8. ஸோ இந்த சைட்ஸோட ரேஷியோ வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி இங்கே சேமா இல்லை. ஆனால் T1க்கும் T3க்கும் சிமிலரா வருது. ஸோ ஃப்ரம் these 3 triangles T1 is similar to T3. So second part question கேட்டிருந்தாங்க which among the triangles are related. இப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா thus T1 is related to T3 ன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் கொஸ்டின் நம்பர் 12. ஸோ கொஸ்டின் நம்பர் 12 டவுட் இருந்தால் கேட்டுக்கலாம். So question number 13.
Question number 13. Show that the relation R defined in the set A of all polygons. So Aங்கிற செட்டுக்குள்ள எல்லா polygons இருக்கு. As R is equal to polygon 1 and polygon 2. Such that P1 and P2 have same number of sides. அது polygons அப்படினாலே more than 3 sides ன்னு சொல்லுவோம். So 3 sidesக்கு மேல போயிட்டனாலே நம்ம polygon சொல்லிடலாம். 3 sides में polygon தான், that is named as a triangle. அப்போ 4 sides 5 sides எப்படினாலும் இருக்கலாம் polygons. இப்போ ஏங்கிற செட்டுக்குள்ள எல்லா டைப் பாலிகன்ஸும் இருக்கு. ஆனால் ஆர் அப்படிங்கிற செட்டுக்குள்ள எந்த 2 பாலிகனுக்கு சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் இருக்கோ அது மட்டும் தான் நம்ம ஆர்டர் பெற எழுத முடியும். P1 P2 have same number of sides is an equivalence relation. இந்த ஆரை நம்ம equivalence relation ப்ரூவ் பண்ணணும். What is the set of all element in A related to right angle triangle T with sides 3 4 5. set T அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளோட மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கூட ரிலேட் ஆகக்கூடிய செட்டு நம்ம ஏன்னா அந்த செட்டு ஏக்குள்ள என்னென்ன அதாவது என்னென்ன எலிமெண்ட்ஸ் வந்து இந்த ட்ரையாங்கிள் கூட ரிலேட்டடா வரும். வாட் இஸ் த செட் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் இன் ஏ. ஏங்கிற செட்டுக்குள்ள நமக்கு நிறைய பாலிகன்ஸ் இருக்கு. அதுக்குள்ள இருக்கக்கூடிய பாலிகன்ஸ்ல ஸோ எந்த பாலிகன் ஸோ 3 சைட்ஸ்மே பாலிகன் தான். ட்ரையாங்கிள் சொல்லுவோம். தட் பாலிகன் 3 சைட்ஸ் ட்ரையாங்கிள் பாலிகன் தான். நேம் வந்து ட்ரையாங்கிள். இந்த செட்டு ஏக்குள்ள இருக்கக்கூடிய பாலிகன்ஸ்ல எந்தெந்த பாலிகன்லாம் இந்த ட்ரையாங்கிள் கூட ரிலேட்டடா ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ செகண்ட் பார்ட் நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ட்ரையாங்கிளுக்கு 3 சைட்ஸ் இருக்கும். மெஷர்மெண்ட்ஸ் இங்க 3 4 5 இருக்கு. அப்ப ஏங்கிற செட்டுக்குள்ள 3 சைட்ஸ் பாலிகன் இருக்கும், 4 சைட்ஸ் 5 சைட்ஸ் அண்ட் சோ ஆன். அப்போ இந்த ஏங்கிற செட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள்ஸ் வந்து ரிலேட்டட் டு 3 4 5. இந்த ட்ரையாங்கிள் கூட ரிலேட் ஆகக்கூடியது எல்லாமே ட்ரையாங்கிள்ஸா தான் இருக்கும். ஆனா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கணுங்கிற நெசசரி கிடையாது. ஏன்னா have same number of sides. நம்பர் ஆஃப் சைட் சேமா இருந்தா போதும். அப்ப ஏங்கிற செட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ட்ரையாங்கிள்ஸுமே இந்த கொடுத்துருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் கூட ரிலேட்டட் ஆகும் அப்படிங்கிற செகண்ட் பார்ட் ஆன்சர். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம ஈக்குவலன்ஸ் ப்ரூவ் பண்ணணும். அதை இப்ப ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறதே நம்ம எழுதணும் எப்பவுமே. ஸோ given that A, that is set of all polygons. Set of all polygons na அது 3 sides இருக்கலாம், 4 sides 5 sides, all are included. இந்த செட்டுக்குள்ள எல்லாம் வந்துரும். ஸோ ஆறுங்கிற செட்டை எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா polygon 1 is related to polygon 2 such that P1 and P2 have same number of sides. ஸோ எந்த பாலிகன்ஸ்க்குலாம் சைட்ஸ் நம்பர் ஆஃப் சைட் சேமா இருக்கோ அது எல்லாமே ரிலேட்டட் ஆகும் அப்படிங்கிறது ஆர். ஸோ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ஆர் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் டிவிஷன் ரிஃப்ளெக்சிவ்ங்கிற கண்டிஷன். ஸோ ரிஃப்ளெக்சிவ் ஏ ரிலேட்டட் டு ஏ. ஸோ ஒரு எலிமெண்ட் தான் தேவைப்படும். ஸோ நான் இப்போ லெட் P1 பிலாங்ஸ் டு ஏ. ஏங்கிற செட்டுக்குள்ள இருந்து ஒரு பாலிகன் நம்ம எடுக்கிறோம். ஸோ ஒரு பாலிகன் தான் எடுத்திருக்கோம். கிளியர்லி we can say that number of sides of P1 is equal to number of sides of P1. நம்ம எடுக்கிறது ஒரே ட்ரையாங்கிள் தான். இதுல இருந்து என்ன சொல்லிடலாம், P1 is related to itself. This is belongs to R. Therefore, R is reflexive. So division number 2, symmetric.
symmetric. A related to B இருந்தா B related to A இருக்கணும். So two elements தேவைப்படுது. Let P1, P2 belongs to A. அதாவது ஏங்கிற பாலிகன் செட்ல இருந்து ரெண்டு பாலிகன்ஸ் நம்ம எடுத்திருக்கிறோம். ஸோ இப்போ ரிலேட்டட் டு சிம்பிள் எடுத்திருந்தோம்னா P1, P2 belongs to R. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்? Number of sides of P1 is equal to number of sides of P2. P1 உடைய number of sidesம் P2 உடைய number of sidesம் equal அப்படிங்கிறது இந்த previous line நமக்கு கிடைக்கும். Left hand side is equal right hand side, right hand side is equal left hand side சொல்லிடலாம். So clearly P2, P1 belongs to R. Therefore, R is symmetric. Third division, transitive proof பண்ண போறோம். So transitive result A related to B, B related to C, that implies A related to C. So let P1, P2 and P2, P3 belongs to R. Rங்கிற செட்ல இருந்து ரெண்டு எலிமெண்ட் எடுத்திருக்கோம். ஸோ இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய கண்டிஷன் நம்பர் ஆஃப் sides of P1 equal to number of sides of P2. Also, in the second pair எழுதலாம் number of sides of P2 is equal to number of sides of P3. The 1 and 2 compare பண்ணி பார்த்தா number of sides of P1 is equal to P2, here P2 is equal to P3 na automatically these two are same. So from this, so we can say that number of sides of P1 is equal to number of sides of P3. The condition trueங்கிறதுனால P1, P3 belongs to R. Rங்கிற செட்டுக்குள்ள இந்த எலிமெண்ட் வந்துருது. Therefore, R is transitive. So R reflexive, R is symmetric, R is transitive. So three conditions may true ஆகுது. Therefore, R is an equivalence relation. So question உள்ள first part வந்து நமக்கு complete ஆயிடுச்சு. Second part, the Aங்கிற செட்ல உள்ள polygons, so ஒரு right angle triangle கொடுக்குறாங்க. The triangle is having sides 3, 4, 5. நான் hypotenuse தான் side maximum bigger measurement hypotenuse-க்கு வரும். So இந்த triangle கூட relate ஆகக்கூடிய polygons எதெல்லாம் கேக்குறாங்க. So Aங்கிற செட்டுக்குள்ள எல்லா polygons இருக்கு. So இது triangle having 3 sides. இப்போ 3 sides இருக்கிறது எல்லாமே triangles தான். Right angle triangle இருக்கலாம், isosceles triangle இருக்கலாம், scalene triangle இருக்கலாம். So அப்ப நீங்க என்ன finish பண்ணணும் அப்படின்னு சொன்னா set of all triangles second part set of all triangles in A
set of all triangles in A is related to T. இந்த T கூட ரிலேட் ஆகக்கூடியது எல்லா ட்ரையாங்கிள்ஸும் ஏல உள்ள எல்லா ட்ரையாங்கிள்ஸும் ரிலேட்டட் ஆகும். இதுதான் கொஸ்டினோட செகண்ட் பார்ட். இந்த கொஸ்டின் இதில் கம்ப்ளீட் ஆயிடுது. டவுட்ஸ் கேட்குனா கேட்டுக்கலாமா? Question number 14 பார்க்கலாம். Question 14. So question 14, let L be the set of all lines in xy plane and R be the relation in L. So Lங்கிறது ஒரு செட்டு, அதுல வந்து எல்லா லைன்ஸ் இருக்கு. xy பிளைன்னா நமக்கு 2 கோஆர்டினேட்ல சொல்றோம். ஸோ எல்லா லைன்ஸ் இருக்கு, அந்த கலெக்ஷன் தான் Lங்கிற செட்டு. செட் டிஃபைன்ட் அஸ். இப்போ ஆர் எப்படி டிஃபைன் பண்றோம் பாருங்க. L1 related to L2 such that L1 is parallel to L2. So L1 L2 கூட parallel இருக்கக்கூடிய, so two lines parallel, they are related. Show that R is an equivalence relation. நம்ம R வந்து equivalence relation prove பண்ணணும். Find the set of all lines related to the line. இந்த லைன் கூட எந்தெந்த லைன்லாம் ரிலேட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரிலேட் ஆகும்னா இந்த லைன் கூட எந்தெந்த லைன்ஸ்லாம் பேரலாக இருக்கோ தட் லைன்ஸ் ஆர் ரிலேட்டட் டு y is equal to x plus 4 நம்ம சொல்லி முடிக்கலாம். இந்த கொஸ்டின் நம்பர் 14 ரெண்டு பார்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்ங்கிறது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ப்ரூவ் பண்றது. செகண்ட் பார்ட் வந்து ஒரு 1 மார்க் மாதிரி, எந்த லைன்ஸ்லாம் கொடுத்துருக்கிற லைன் கூட ரிலேட் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ கொஸ்டினை பார்த்துடலாம். So given that Lங்கிறது set of all lines in xy plane. xy plane இருக்கக்கூடிய எல்லா லைன்ஸுமே இந்த L அப்படிங்கிற செட்டுக்குள்ள உள்ள வந்துருது. ஸோ ஆர் கொஸ்டின்ல எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா, so L1 is related to L2 such that L1 is parallel to L2. நான் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்க parallel to போடலாம், இல்லை சிம்பிளை யூஸ் பண்ணிக்கலாம். L1 parallel to L2. Two lines parallel இருந்தா they are related. So prove பண்ண வேண்டியது R is an equivalence relation so equivalence relation prove பண்ணணும். So as usual நம்ம செய்யறது தான் first division reflexive. So reflexive means A is related to itself, A related to A. So let ஒரு லைன் எடுத்துக்கலாம் L1, so belongs to the set L. Lங்கிற செட்ல இருந்து ஒரு லைனை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு கிளியரா புரியும், a line is parallel to itself. ஒரு லைன் அதுக்கே parallel இருக்கும். That implies L1 related to L2. This element belongs to R. Therefore, R is reflexive. Division number 2, symmetric. Symmetric condition, A related to B இருந்தா B related to A இருக்கணும். That's symmetric condition.
So 2 lines தேவைப்படுது. So let L1, L2, L3 belongs to the set L. Lங்கிற செட்ல இருந்து 3 லைன்ஸ் செலக்ட் பண்ணிருக்கோம். So நம்ம symmetric condition படி 3 தேவையில்லை, 2 போதும். L1, L2 belongs to L. L1, L2 belongs to L. So my symmetric condition படி L1 is related to L2. இந்த element வந்து Rல இருக்கும். So இதுல இருந்து என்ன கண்டிஷன் வரும்னா, then L1 is parallel to L2. Then implies L2 is parallel to L1. So இப்படி 2 lines parallel இருக்கு அப்படின்னு சொன்னா, this line is parallel to second line, second line is parallel to first line. Therefore, L2, L1 belongs to R. Therefore, R is symmetric. Third condition, transitive. A related to B, B related to C இருந்தா A related to C இருக்கணும். இதன் transitive. So நமக்கு 3 lines தேவைப்படும். Let L1, L2, L3. So belongs to the set L எடுத்துக்கலாம். So நம்ம transitive condition படி L1 is related to L2, L2 is related to L3. These 2 elements belongs to R. Rங்கிற செட்டுக்குள்ள இருக்கு. Then implies we can say that L1 is parallel to L2. Also, L2 is parallel to L3. So இந்த ரெண்டையும் நம்ம எப்படி சொல்லிடலாம்னா, first line second line க்கு parallel, second line third line க்கு parallel, these two are parallel. Therefore, L1 is parallel to L3. Therefore, L1 is related to L3. This element belongs to R. Therefore, R is transitive. So இந்த 3 division true ஆகுது. R is reflexive, R is symmetric, R is transitive. Therefore, R is an equivalence relation. So question the first part complete ஆயிடுச்சு. Second part, y is equal to 2x plus c. So இது கூட parallel இருக்கக்கூடிய லைன்ஸ்லாம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. parallel இருந்தா related ஆயிடும். அதாவது so given line என்னன்னு பாருங்க. The given line is y is equal to 2x plus 4. So நமக்கு parallel line concept உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி கிளாஸ்ல படிச்சிருப்போம். 2 lines are parallel. So உங்களுக்கு ரஃப் ஒர்க் இதில் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ 2 லைன் பேரலா இருக்குன்னா their slopes are ஈக்குவலா இருக்கும். ஸ்லோப்பை தான் நம்ம m சொல்லுவோம். ஸோ லைனோட ஃபார்மட் y is equal to mx plus c சொல்லியிருப்போம். ஸோ இங்கே m ரெப்ரசன்ட் ஸ்லோப். ஸோ எந்த 2 லைன்ஸ்க்கு ஸ்லோப்ஸ் ஈக்குவலா இருக்கோ அந்த லைன்ஸ் எல்லாமே பேரலல் லைன்ஸ் தான். ஸோ அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, the set of all parallel lines the set of all parallel lines y is equal to, நம்ம வந்து mங்கிறது இங்க 2வா இருக்கிறதுனால 2x, ஆனா cங்கிறது எப்படினாலும் மாறி வரலாம், இந்த கான்ஸ்டன்ட் வேற வேறையா இருக்கலாம். ஸோ y the set of all lines, set of all parallel lines 2x plus c, m வந்து சேமா இருக்கும், அந்த லைன் எல்லாமே பேரலா தான் இருக்கும்.
is related to y is equal to 2x plus 4. இப்போ y is equal to 2x plus c இந்த ஃபார்மட்ல இருக்கக்கூடிய எல்லா லைன்ஸுமே இந்த லைன் கூட ரிலேட்டடா இருக்கும் அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ கொஸ்டின் நம்பர் 14 இதில் கம்ப்ளீட் ஆகிடுது. சரி, டவுட் இருந்ததுன்னா கேட்டுக்கலாம். கொஸ்டின் நம்பர் 15 and 16. ஸோ அது ஒரு ஒன் வேர்ட் டைப்பு. ஸோ அதையும் பார்த்துடலாம். Question number 15. Let R be the relation in the set 1, 2, 3, 4 is given by R set க்குள்ள so odd pairs 1, 2 இருக்கு, 2, 2 இருக்கு, 1, 1, 4, 4, 1, 3, 3, 3, 3, 2. So ஒரு 7 entries இருக்கு. Choose the correct answer. கீழே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்சிவ் ட்ரூ, சிமெட்ரிக் ட்ரூ, டிரான்சிட்டிவ் ஃபால்ஸ். ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்சிவ் ட்ரூ, டிரான்சிட்டிவ் ட்ரூ, சிமெட்ரிக் ஃபால்ஸ். அப்போ நம்ம இப்படி இருக்கும்போது நமக்கு என்னென்ன கண்டிஷன்லாம் ட்ரூ ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்த்தாதான் எந்த ஆப்ஷனை வந்து கரெக்டான ஆப்ஷன் சொல்லி பிக் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். Question 15. இது 1 mark. செட் ஏ கொடுத்துருக்காங்க. இது செட் ஏ இஸ் 1, 2, 3, 4. ஆறுங்கிற செட்டுக்குள்ள ஒரு 7 ஆர்டர் பேர்ஸ் இருக்கு. 1, 2, 2, 2, 1, 1, 4, 4, 1, 3, 3, 3, 3, 2. So 1, 2, 3, 4, 5, 6, 7 entries இருக்கு. இப்போ நம்ம ஒவ்வொரு கண்டிஷனா செக் பண்ணி பார்ப்போம். 1 மார்க் டீட்டெயிலா ஆன்சர் தேவையில்லை, நமக்கு புரியுற மாதிரி போட்டா போதும். ரிஃப்ளெக்சிவ் ட்ரூனா 1, 1 உள்ள இருக்கணும். இங்க 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ 1, 1 இருக்கு, 2, 2 இருக்கு, 3, 3 இருக்கு, அண்ட் 4, 4. பாத்தீங்கன்னா 1, 1, 2, 2, 3, 3, 4, 4. ஏங்கிற செட்ல 4 நம்பர் தான். ரிலேஷன்ங்கிறது ஏ கிராஸ் ஏல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் போது ஆர்டர் பேரா இருக்கும். இந்த 4 நம்பரும் நமக்கு ஆருக்குள்ள இருக்கு. ஸோ அப்போ என்ன சொல்லிடலாம்னா ஆர் வந்து ரிஃப்ளெக்சிவ் அப்படிங்கிற கண்டிஷன் ப்ரூவ் ஆயிடுது. அடுத்தது சிமெட்ரிக் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ சிமெட்ரிக் அப்படின்னா இப்போ நான் 1, 2ங்கிற எலிமெண்ட் எடுக்கிறேன். 1, 2 பிலாங்ஸ் டு ஆர். ஸோ 2, 1 இருக்கான்னு பார்க்கணும். ஆனால் 2, 1ங்கிறது டசன்ட் பிலாங்ஸ் டு ஆர். ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரிலேயே நமக்கு சிமெட்ரிக்ங்கிறது ஃபால்ஸ் ஆகுது. ஸோ ஆர் இஸ் நாட் சிமெட்ரிக். சிமெட்ரிக் வரல. அடுத்து டிரான்சிட்டிவ். டிரான்சிட்டிவ் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நான் ஒரு 1, 2 எடுக்கிறேன், இன்னொரு 2ல ஸ்டார்ட் ஆகிற 2, 2 எடுத்துட்டா அகெயின் ரிசல்ட் 1, 2 பிலாங்ஸ் டு ஆர் வந்துடும். இல்லை இன்னொரு நம்பர் செக் பண்ணி பார்க்கலாம்னு பார்த்துக்கலாம். ஒரு 1, 3 எடுக்கிறேன். So take a 3, 2. 1, 2 is also in R. ஸோ அப்படி நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு கொடுத்திருக்கிற செட் வந்து டிரான்சிட்டிவை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. Therefore R is transitive. இப்போ என்ன சொல்லிடலாம் நீங்க, ரிஃப்ளெக்சிவ் இருக்கு, டிரான்சிட்டிவ் இருக்கு, பட் நாட் சிமெட்ரிக் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பில இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இப்போ கொஸ்டின் நம்பர் 16 பார்க்க போறோம்.
இதுவும் ஒரு 1 மார்க் டைப் தான். Question number 16. R be the relation in the set n. N-ங்கிற natural number set. R is given by ordered per A, B. Satisfy the condition. Two conditions satisfy பண்ணணும். A equal to B minus 2 ஆவும் இருக்கணும். B greater than 6 ஆவும் இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனையும் ட்ரூ பண்ணக்கூடிய எலமெண்ட்ஸ் தான் ரிலேட்டட் ஆகி ஆர்ங்கிற செட்டுக்குள்ள வரும். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். இது எல்லாமே ஆர்டர்டு பேர்ஸ் தான். இந்த 4 ஆர்டர்டு பேர்ல எந்த பேர் ஆறுங்கிற செட்டுக்குள்ள வரும் அப்படிங்கிறது கொஸ்டினா இருக்கு. ஸோ கண்டிஷன் ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டுனா நமக்கு ஆறுக்குள்ள அந்த எலமெண்ட் இருக்கிறதா எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆறுங்கிற செட் பார்த்தீங்கன்னா A, B such that first condition A equal to B minus 2 இருக்கணும். செகண்ட் கண்டிஷன் இந்த Bங்கிற என்ட்ரி greater than 6 இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன், செகண்ட் கண்டிஷன். இப்போ நம்ம ஆப்ஷன் ஏல உள்ள எலமெண்ட்டை செக் பண்ணி பார்ப்போம். ஆப்ஷன் ஏல 2, 4 கொடுத்துருக்காங்க. இந்த 4 பார்த்தீங்கன்னா B தான் B. ஸோ B is equal to 4. ஆனால் இது நாட் கிரேட்டர் தென் 6. இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து நமக்கு வராது. ஆப்ஷன் ஏ செலக்ட் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் பி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் பி 3, 8. ஸோ இந்த செகண்ட் கண்டிஷனை ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம். B is 8. That is greater than 6. Okay, first condition true. Sorry, second condition true. First one check பண்ணி பார்த்துடலாமா? Aங்கிறது 3. 3 is equal to B minus 2 1 பார்க்கணும். So here 8 minus 2. So 8 minus 2ங்கிறது எனக்கு என்ன வரும்? இது 6. 3 is not equal to 6 வருது. இது false ஆகுது. This is false. இந்த condition false ஆகுது. இப்போ ஆப்ஷன் பியும் நம்மளால எடுக்க முடியாது. ஸோ ஆப்ஷன் சியை செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் சியில் வந்து 6, 8 கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இங்கே பிங்கிறது 8 ஷுவர்லி கிரேட்டர் தென் 6. ஃபர்ஸ்ட் செகண்ட் கண்டிஷன் ட்ரூ. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா ஸோ ஏங்கிறது 6 இருக்கு. ஓகேங்களா? இது B மைனஸ் 2 தான் பார்த்துருவோமா? ஸோ B மைனஸ் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மைனஸ் 2 இஸ் ஆல்சோ 6. 6 ஈக்குவல் டு 6. இந்த ரெண்டுமே ட்ரூ. A ஈக்குவல் டு B மைனஸ் 2 அப்படிங்கிற கண்டிஷன் வந்து இஸ் ட்ரூ. அப்போ ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ எக்ஸைஸ் 1.1 இதில் கம்ப்ளீட் ஆகிடுதுமா. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். வர்ஷினி புரிஞ்சுதா உனக்கு? புரிஞ்சுது மேம். எல்லா சம்ஸ் புரிஞ்சுதா? சந்தோஷி புரிஞ்சுதா? சந்தோஷி புரிஞ்சுதா? சந்தோஷி என் வாய்ஸ் கேக்குதா? வர்ஷினிக்கு என் வாய்ஸ் கேக்குதாமா? கேக்குது மேம். கிளியரா கேக்குதா? கிளியரா தான் மேம் இருக்கு. ரிப்ளை பண்ணவே மாட்டேங்கிறான். தெரியலையே. ஓகே. மைக் ஏதாச்சும் ப்ராப்ளமா இருக்கும்னு நினைக்கிறேன். சந்தோஷ் நீ கவனிக்கிறியாமா? ஸோ அடுத்த செக்ஷன்ல இன்ட்ரோடக்ஷன் பார்ட் மட்டும் நீங்க பார்க்கலாம்.
அடுத்த செக்ஷன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறப்போ இதில் வந்து டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ்க்கு டெஃபினிஷன் இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோமா? ஃபங்க்ஷன்னா என்ன? ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன்ன்றது ஆல்ரெடி நம்ம 11th படிச்சு தான் வந்திருக்கிறோம். Here type of functions. A function f from x to y is defined to be 1, 1 or injective if the images of a distinct elements of x under f distinct. That is x1, x2 belongs to x இருந்தால் f of x1 is equal to f of x2 இருக்கும். x1, x2 belongs to x, f of x1 equal to f of x2, that implies x1 is equal to x2. Otherwise f is called many one. ஸோ இது எப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நமக்கு ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபங்க்ஷன், ஒன் மோர் நேம் இன்ஜெக்டிவ், ஆன் டூக்கு இன்னொரு பேர் சப்ஜெக்டிவ். ஸோ ஒன்னும் ஆன் டூ இருந்தால் பைஜெக்டிவ் பேர். ஸோ இதை வந்து நான் மேப்பிங் மூலமாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ரிமார்க். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஆன் டூ அப்படின்னு சொல்லணும்னா ரேஞ்ச் அப்படிங்கிறது கோடொமைன் செட் கூட ஈக்குவலாக இருக்கணும். எக்ஸுங்கிறது டொமைன் செட், ஒய்ங்கிறது கோடொமைன் செட். ஸோ ரேஞ்ச் ஆஃப் எஃப் வந்து கோடொமைன் கூட ஈக்குவலாக இருந்தால் ஆன் டூ. இந்த லைனை இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம சம் செய்யும் போது நம்ம அப்ளை பண்ணுவோம். ஒரு ஃபங்க்ஷன் ஒன்னாவும் ஆன் டூவாக இருந்தால் அதுக்கு பேர் பைஜெக்டிவ். அதுக்கப்புறம் சம் நிறைய எக்ஸாம்பிள் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ஒன் ஃபங்க்ஷன், ஆன் டூ ஃபங்க்ஷன்ஸ் அதை வந்து சில மேப்பிங்ஸ் மூலமா பார்க்கலாம். So type of functions. So one. So ஒன்னுக்கு இன்னொரு பேர் இன்ஜெக்டிவ். இது டொமைன் செட், இது வந்து கோடொமைன் செட். சப்போஸ் எக்ஸ்ல வந்து 1 2 3 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஒய்க்குள்ள ஏ பி சி டின்னு 4 என்ட்ரிஸ் இருக்கு. ஸோ 1 இஸ் மேப் டு ஏ, 2 இஸ் மேப் டு சி, 3 இஸ் மேப் டு பி அண்ட் 4 இஸ் மேப் டு டின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் புரியுறதுக்காக சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இது வந்து 1 1 கேட்டா, ஸோ த ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் இஸ் 1 1 கேட்டா, நம்ம எஸ் இட் இஸ் 1 1 சொல்லிடலாம். இட் இஸ் 1 1. ஸோ ஏன் 1 1 சொல்றோம்னா, எவ்ரி எலமெண்ட் இன் த டொமைன் செட் ஹாவ் அ யூனிக் இமேஜ் இன் கோடொமைன் செட். ஸோ டொமைன் செட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இந்த கோடொமைன் செட்ல யூனிக் இமேஜ் தான் இருக்கணும். யூனிக் இமேஜ்னா ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கணும். ஸோ அதான் அர்த்தம். ஸோ நம்ம டெஃபினிஷனா சொல்றதா இருந்தால், f of x1 is equal to f of x2 இருந்தால் that implies x1 equal to x2 அப்படிங்கிறது டெஃபினிஷன். ஸோ இந்த லைனை தான் நம்ம எக்ஸசைஸ் செய்யும் பொழுது ஒரு 1 1 அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு இந்த ரிசல்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்து ஆன் டு ஃபங்க்ஷன். ஸோ ஆன் டு ஃபங்க்ஷன், ஸோ இதே மாதிரி ஸோ 2 செட்ஸ் எடுத்துக்கலாம், எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ 1 2 3 4. ஸோ இதே மேப்பிங்ஸ் கூட நான் எடுத்துக்கிறேன். ஏ பி சி டி. 1 இஸ் மேப் டு ஏ, 2 இஸ் மேப் டு சி, 3 இஸ் மேப் டு பி, 4 இஸ் மேப் டு டி. ஸோ எவ்ரி எலிமெண்ட் இன் தி செட் ஒய் ஆஸ் அ ப்ரீமேஜ் இன் எக்ஸ். அதாவது ஒய்யில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் எக்ஸுங்கிற செட்டுக்குள்ள ப்ரீ இமேஜ் இருக்கணும். இந்த ப்ரீ இமேஜ் வந்து யூனிக் ப்ரீ இமேஜா தான் இருக்கணும். ஸோ ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு ப்ரீ இமேஜ் தான் இருக்க முடியும். மோர் தென் ஒன் ப்ரீ இமேஜ் இருக்க முடியாது. ஏயோட ப்ரீ இமேஜ் 1, பியோட ப்ரீ இமேஜ் 3, சியோட ப்ரீ இமேஜ் 2, டியோட ப்ரீ இமேஜ் 4. ஸோ அப்படி யூனிக் ப்ரீ இமேஜ் தான் இருக்க முடியும். ஸோ இதுல வந்து நம்ம
ப்ரூவ் பண்றதுக்கு ஆன் டூன்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஸோ என்ன இதை யூஸ் பண்ணுவோம்னா ஃபார் எவ்ரி y small y belongs to capital Y இதுக்குள்ள இருந்து நான் ஒரு எலிமெண்ட் எடுத்திருந்தேன்னா for every y small y belongs to capital Y then என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுனா then the symbol பேர் there exist and small x belongs to capital X such that f of x is equal to y இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சனாலே on to நம்ம சம்க்குள்ள ப்ரூவ் பண்றதுக்கு இந்த ஃபார்மட் தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க ப்ரூவ் தட் த ஃபாலோயிங் இஸ் a 1 1 and on 2 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொன்னாங்கன்னா 1 1க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரிசல்ட் வந்து f of x1 is equal to f of x2 that implies x1 is equal to x2 ப்ரூவ் பண்ணா 1 1 ஆனா இந்த x1 x2 belongs to the domain செட்டா இருக்கும். on 2 for every y belongs to y கோடொமைன் செட்ல இருந்து ஒரு எலிமெண்ட் எடுப்போம். இது டொமைன் செட், இது கோடொமைன் செட். இந்த சிம்பிள் பேர் there exist, நம்ம there exist எழுதிக்கலாம், இந்த சிம்பிள் போட்டுக்கலாம். there exist and an element x belongs to capital X டொமைன்குள்ள ஒரு எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். that element satisfy the condition அதனால such that f of x is equal to y அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் ட்ரூ வரும். ஸோ இதை ப்ரூவ் பண்ணிட்டா on to is true. So one more note. So on to prove பண்ண சொல்றாங்க அப்படின்னா a function is on to if and only if கோடொமைன் செட்டுங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ரேஞ்சுக்கு ஈக்குவலா இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க் அண்ட் சேம் டைம் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் சேம் டைம் நிறைய நேரங்கள் சம்ல அப்ளிகபிளா வரும். ஸோ ஆன் டு ப்ரூவ் பண்றதுக்கு இந்த ரிசல்ட்டை கூட சில நேரம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் ஆன் டுனா satisfy the condition codomain set is equal to range அப்படிங்கிறது ரிசல்ட். இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சம் மட்டும் பார்த்துடலாம். இந்த ஃபார்மட்ல ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சம். நம்ம டெக்ஸ்ட் புக்ல எக்ஸாம்பிள் சம் தான். show that the function f from R to R is defined by f of x is equal to 3x plus 4 is 1 1 and on 2. நம்ம 1 1 ப்ரூவ் பண்ணணும், on 2 ப்ரூவ் பண்ணணும். So proof first f is 1 1 நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். f is 1 1 அப்படின்னா டெஃபினேஷன் படி நமக்கு 2 எலிமெண்ட்ஸ் தேவைப்படுது. ஸோ லெட் x1 இதுல நம்ம ரிசல்ட்ல வந்து இந்த ப்ரொசீஜர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலிமெண்ட் எடுத்திருக்கோமா அப்ப லெட் அப்படிங்கிற வேர்ட் இம்பார்ட்டன்ட். லெட் x1 x2 பிலாங்ஸ் டு டொமைன் செட். ஆக்சுவலி டொமைன்ங்கிறது இங்க ஆர் தான். ஸோ x1 x2 பிலாங்ஸ் டு ஆர். ஃபர்ஸ்ட் உள்ளது டொமைன், செகண்ட் உள்ளது கோடொமைன். டெஃபினிஷன் என்ன சொல்றோம் பாருங்க, f of x1 is equal to f of x2. சப்போ நீங்க நமக்கு தெரியும் நம்ம क्वेश्चनல f of x எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா 3x plus 4 டிஃபைன் பண்ணிருக்காங்க. f of x1 equal to f of x2. f of x1 என்ன வந்திருக்கும், 3x1 plus 4 is equal to 3x2 plus 4. சோ ரெண்டு சைடும் ஈக்குவல்ஸ் வந்து கட் ஆயிடும். இப்போ என்ன வரும்னா உங்களுக்கு 3x1 is equal to 3x2 கிடைச்சிருக்கும். சோ நெக்ஸ்ட் இந்த 3 கூட கேன்சல் ஆயிடும். இப்போ என்ன ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா நம்ம f of x1 equal to f of x2 எடுத்தா x1 is equal to x2 அப்படிங்கிற ரிசல்ட்டை கொண்டு வந்துட்டோம். Therefore
F is 1 1. So 1 1 ரிசல்ட் ட்ரூ ஆயிடுது. ஸோ அடுத்தது நம்ம F is on to ப்ரூவ் பண்ணணும். on to ப்ரூவ் பண்றதுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ஒய், அதாவது இந்த டெஃபினிஷனை பாருங்க, கோடொமைன் செட்ல இருந்து ஒரு ஒய் அப்படிங்கிற எலிமெண்ட் எடுக்கணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபினிஷிங்ல இருந்தே ஆரம்பிச்சு கொண்டு வருவோம். ஸோ லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ டெஃபினிஷன் படி 3x plus 4, திஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். ஏன்னா 3x plus 4, f of x is equal to 3x plus 4 இது வந்து கோடொமைன் செட்ல உள்ள எலிமெண்ட். திஸ் இஸ் டேக்கன் as a y. உங்களுக்கு புரியும், f of x is equal to y, f of x is equal to y. So f of xங்கிறது டெஃபினிஷன் படி 3x plus 4. 3x plus 4ங்கிறது நம்ம கொஸ்டின்ல இந்த r, இந்த கோடொமைன் செட்ல இருக்கும். இந்த டொமைன் செட்ல எலிமெண்ட்லாம் x எடுத்தா கோடொமைன் செட்ல எலிமெண்ட் y. So we assume that this 3x plus 4 is equal to y. ஓகேங்களா? So this y is belongs to codomain set. இந்த codomain setக்குள்ள இருக்கு. So இதுல இருந்து so x calculate பண்ணலாம். 3x is equal to y minus 4. So x is equal to y minus 4 by 3. So the xங்கிறது r தான். ஸோ ஆறுங்கிறது உங்களுக்கு ரியல் நம்பர்ஸ். இது ரியல் நம்பரான்னு கேட்டா ஷுவர்லி ரியல் நம்பர் இஸ் பிலாங்ஸ் டு ஆர். ஸோ இப்போ நமக்கு என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா, நான் எடுக்கக்கூடிய என்ட்ரி, அதாவது தேர் எக்ஸிஸ்ட், இந்த டெஃபினிஷன் பாருங்க, தென் தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ். நான் எடுக்கக்கூடிய எக்ஸ் வந்து இந்த ஃபார்மேட்ல எடுக்கிறேன். இந்த நம்பர் தான் y minus 4 by 3 தான் f of x is equal to y அப்படின்னு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் அதை வேணா செக் பண்ணி பார்த்துடலாம். f of x டெஃபினிஷன் பாருங்க, f of x பிளேஸ்ல y minus 4 by 3 this equal to இந்த x பிளேஸ்ல y minus 4 by 3 போட்டா 3 y minus 4 by 3 plus 4, இதான் டெஃபினிஷன். 3 கட் ஆயிடும். this equal to y minus 4 plus 4 minus 4 plus 4 கட் ஆயிடுச்சுன்னா என்ன வருது பாருங்க. ஸோ f of x is equal to y அப்படிங்கிற கண்டிஷன் ட்ரூ ஆகும். So therefore f of x is equal to y. So இதுல இருந்து நம்ம என்ன சொல்லிடலாம்னா f is onto. Therefore f is onto. எக்ஸாம்பிள், இந்த டெஃபினிஷனை நம்ம வந்து இந்த ரிசல்ட் எப்படி அப்ளை ஆகுது அப்படிங்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சம் பார்த்துருக்கோம். இந்த எக்ஸாம்பிள் சம்ல டவுட் இருந்தா கேட்கலாம். வர்ஷினி டவுட் இருக்கா? இல்ல மேம். ஆன் டு புரிஞ்சுதா? எனக்கு ஃபுல் எப்படி சொல்றது, எனக்கு கரெக்டா புரியல. பட் ஏன்னா ஒரு ஐடியா இருக்கு, லைக் அது என்னது அப்படின்றது. சோ 1 புரிஞ்சுதா? 1 புரிஞ்சுதா? இது ரெண்டுமே என்னமா? எனக்கு சரியா புரியல, ஆனா லைக் ஓகேவா இருக்கு. டெஃபினிஷன் புரிஞ்சுதா? இந்த டெஃபினிஷன் புரிஞ்சுச்சா? அது புரிஞ்சது. சம் செய்யும்போது உனக்கு இன்னும் புரியுமா? நம்ம அடுத்த கிளாஸ்ல இன்னும் எக்ஸசைஸ் சம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணுவோம். நான் வேணா ஒன் மோர் டைம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே மேம். அதாவது f of x1 equal to f of x2 எடுத்துட்டு இதை ப்ரூவ் பண்ணணும். இதான் 1. ஸோ f of x1 equal to f of x2 எடுக்கிறோம். டெஃபினிஷன்ல கொஸ்டின்ல f of x எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னு பார்க்குறோம். 3x plus 4. ஸோ எக்ஸுங்கிறது x1, இங்க x2 இருக்கிறதுனால இல்லை 3x2 plus 4 போடுவோம். சரி, ரெண்டு சைடுமே +4 கேன்சல் ஆயிடும். 3x1 equal 3x2, 3 கேன்சல் ஆயிட்டுனா x1 equal to x2 வந்துடும். இதுதான் f is 1. புரிஞ்சுதா? புரிஞ்சது மேம். ஸோ 1 உடைய டெஃபினிஷனே
இது லெட்னு எடுக்கணும். இதை எடுத்துட்டு இதை ப்ரூவ் பண்ணி கொண்டு வரணும். இதை அசியூம் பண்ணுவீங்க, ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட் தான் x1 ஈக்குவல் டு x2. ஆன் டு வந்து நம்ம கோடமைன் செட்ல இருந்தா ஒரு எலிமெண்ட் எடுக்கணும். கோடமைன் செட்னா இந்த ஃபர்ஸ்ட் உள்ள ஆர் வந்து டொமைன் செட்டு, செகண்ட் உள்ளது கோடமைன் செட்டு. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? சோ இங்க இந்த டொமைன் செட்டுக்குள்ள எலிமெண்ட் எக்ஸ் இருந்தால் கோடமைன் செட்டுக்குள்ள எஃப் ஆஃப் எக்ஸ் தான் இருக்கும். புரியுதா? அதாவது இங்க எக்ஸ் எடுத்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் இந்த கோடமைன் செட்டுக்குள்ள வரும். இப்போ ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் எடுக்கிறேன். ஆனா எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணிக்கும்? கொஸ்டின்குள்ள 3x + 4 டிஃபைன் பண்ணிக்கும். ஓகேவா? திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த எலிமெண்ட்டை வந்து ஈக்குவல் டு ஒய்ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ எப்பவுமே நான் இதில் போட்டு காட்டுறேன் பாருங்க. இது டொமைன் செட்டு, இது கோடொமைன். இதுக்குள்ள எலிமெண்ட்டை அது எஃப் இஸ் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. எஃப் இஸ் மேப்பிங் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய். ஸோ இதில் உள்ள எலிமெண்ட்லாம் x1 x2 இருந்ததுன்னா நான் இதை y1 y2 எடுத்துக்கலாம். புரியுதா? புரியுது மேம். ஆமா. இப்ப இங்க நான் டொமைன்ங்கிற செட்டுக்குள்ள ஒரு x1 எடுத்தா இந்த f ஆஃப் x1 x1ங்கிறது டொமைன் உள்ளது. f ஆஃப் x1 எங்க வரும்னா இந்த கோடொமைன்குள்ள இருக்கும். திஸ் இஸ் அசியூம்ட் அஸ் ஒரு y அப்படி அசியூம் பண்ணிக்கலாம். x1 மேப் டு y1 நான் போடுறேன்னா எக்ஸுக்கு ஒரு 1 போட்டா f ஆஃப் x வேல்யூ தான் y1 வரும். புரியுதா? உங்களுக்கு புரியல இல்ல? சரி சார். நோ வர்ஷினி புரிஞ்சுதா புரியலையா? வர்ஷினி புரிஞ்சுது மேம். அதாவது உனக்கு கன்ஃபியூஷன் ஆகுற மாதிரி இருக்கும். நான் ஹலோ மேம். சொல்லுமா. கேக்குதா? கேக்குது, சொல்லு வர்ஷினி. புரியுதா? எனக்கு கேக்குது மேம் நீங்க பேசுறது. சரி, அதான் கேக்குறேன். இப்போ வந்து புரியுது மேம். புரியுதா? இது ஆன் ஒன் ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிரும். ஆன்ட் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுற மாதிரி இருக்கும். அது 2-3 சம் போட்டீங்கன்னா அந்த ஐடியாவும் உங்களுக்கு கிளியர் ஆயிடும். ஓகேவா?